ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவாருங்க, அற்புதம் நடத்துவாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் பெரிய காரியம் செய்வாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்முடைய மனசில் சில காரியம்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி முகம் வாடலாக, முகம் ஒரு மாதிரி அப்படியே வதங்கி ஒரு மாதிரி கஷ்டமாயிடுறோம்ல, ஒரு மாதிரி துக்கம் நிறைந்து போயிடுதில்ல, ஒரு மாதிரி முகத்தில் ஒரு இருள் பார்க்குறோம்ல. இப்போ பாருங்கள், பைபிள் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அவர் முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்கள் முகத்தில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கஷ்டப்படும் போது, உடஞ்சி போகும்போது, கலங்கி நிற்கும்போது அவர் உங்களுக்கு தரிசனமாவார். அவர் உங்களோடு பேசுவார். யார் மூலியமானா கர்த்தர் இடைப்படுவார், யார் மூலியமானா பேசுவார், யார் மூலியமானா வெளிப்படுவார். உங்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. பயப்படாதீங்க. சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா? சமாதானமே இல்லையா? வீட்டில் ஒருத்தருக்கு பயங்கர குழப்பம், சண்டை, பிரச்சனை, பிரிவினை, பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், சமாதானமே இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறீங்களா? சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர் சமாதான பிரபு என்று வசனம் சொல்லுகிறது. சமாதானத்தினால் கர்த்தரை இடைக்கட்டி கர்த்தர் உங்களை நடத்துவார். தைரியமாக இருங்க. சமாதான பிரபுவாய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். செபிக்கட்டுமா உங்களுக்காக? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவாய் இந்த மகனோடு கூட, இந்த மகளோடு கூட இருந்த ஆண்டவரே, நீ சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை நீ நடத்தும். இந்த குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக. லோக்காராமா நயாந்தலா சந்தலபா ரியாக்கலமா சந்தலமசியா. கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. அற்புதம் நடக்கட்டும். சமாதானத்தினால் இடைக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. மூடி மறைங்க, நடத்துங்க. உங்களுடைய நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதியும் பொறுப்போடு கர்த்தர் மூடி மறை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென்.